பிரியமான இறை உறவுகளே, உங்கள் முன்பாக ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த காலை வேளையில சனிக்கிழமை ஐமரியா ஜெபத்துல உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அறிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ, என்ன விடுதலை உங்களுக்கு வேணுமோ, என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இதோ இயேசு, இதோ ஆண்டவர், இதோ வல்லவர், இதோ நல்லவர், அவர் பெயரில் நீங்கள் விடுதலை காணும்படி ஒப்புக்கொள்ளுங்கள். அவர் பெயரில் ஆசீர்வாதம் உங்களுக்கு நடக்கும்படி கேளுங்க. உண்மையான ஆண்டவர் உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாரா. ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே கிருபையை நீங்கள் அறுவடை செய்வீர்களாக. எனவே உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், யார் இருக்கிறார்களோ இல்லையோ நான் இருக்கிறேன் என்று செய்தி உனக்கு முன்பாக சொல்கிறேன். தேவைப்படுகிற பொழுது உனக்கு பின்புறமாக இருந்து உன்னை பார்த்து கொண்டே வருவேன். தேவைப்படுகிற பொழுது உன் வலப்புறமும் இடப்புறமும் நான் இருப்பேன். எனவே நான் இருக்கிறேன் என்று செய்தி உனக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு எனவே எனக்குள் முன்பு இருக்கிற ஆண்டவரே நன்றி என்று சொல்லி எனவெல்லாம் தேவைகளை அறிக்கை எடுக்கிறார்கள், அவற்றுக்காய்மை சொல்லிக்கிறேன். ஆண்டவரே ஆராதனை செய்கிறேன். அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா இயேசுவே எங்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை இந்த ஆராதனை இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழும். உங்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் நேரிய வழியில், தூய்மையான வழியில், ஆசீர்வாத பாதையில நடக்க அப்பா எங்களுக்கான இடத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கான சக்தியை கொடுங்க. வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை நீங்க வழங்குங்க ராஜா. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார். இறைவார்த்தை தருகிற இணைச்சட்ட புத்தகம் 31வது அதிகாரம் 8வது வார்த்தை. இன்றைக்கு இறை சிந்தனையாக ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார். வார்த்தை மோசேயன் இயேசுவை பார்த்து சொல்லுகிற இறைவார்த்தை. ஆண்டவரே உனக்கு முன்பு செல்வார், அவர் உன்னோடு இருப்பார். இந்த வார்த்தை மோசேயினுடைய இறுதி மொழிகள், இறுதியாக அவர் பேசிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. ஆண்டவருக்கு முன் செல்வார், உன்னோடு இருப்பார். தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இயேசு அவர் திடப்படுத்துகிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இன்றைக்கு நம்மை திடப்படுத்துகிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார்னா என்ன அர்த்தம்? வேற யாரோ விலகலாம், துவண்டு போயிடாதீங்க. வேற யாரும் உங்களை காட்டி கொடுக்கலாம், விட்டு கொடுத்து விடாதீர்கள். நீங்க விட்டு விடாதீர்கள், நம்பிக்கை விடாதீர்கள். வேறு யாராவது உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பேசியது உங்களுக்கு தெரிய வரலாம். உங்களுக்கு பின்புறமாக என்னவெல்லாம் செய்தார்களோ அது ஒளியின் வெளிச்சத்துல ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். இடம் கொள்ளுங்கள், சந்தோஷமா இருக்கணும். அந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக பேசி இருக்கிறார்கள் என்பதை கேட்டு நீங்க வருந்த கூடாது. கிறிஸ்தவர்கள் வருந்த கூடாது, மற்றவர்கள் வருந்தலாம். ஆண்டவர் நம்பிக்கையுள்ள பிள்ளைகள் வருந்த கூடாது. அவர் வெளிப்படுத்திருக்கிறார். துணிவு கொள்ளுங்கள். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவன் விலகிட்டான், அவன் விலகிட்டான், ஆண்டவர் விலக மாட்டார். ஏனென்றால் இயேசுவா இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தணும், வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு வழிநடத்தணும். மோசேயன் வழியாக இயேசுவுக்கு சொல்லப்படுகிற செய்தி, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். எப்படி சொல்லியிருப்பாரு? ஏனென்றால் மோசேயனோடு கடவுள் இருந்தார். யாவே கடவுள் அவரை விட்டு விலகல, தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். இயேசுவா அதை பிடித்துக் கொண்டார். இஸ்ராயேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு சென்றார்கள். நீயும் நானும் விசுவாசத்தை பிடிச்சுக்கணும். ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார். யார் என்னை விட்டு கைவிட்டாலும், யார் என்னை விட்டு விலகினாலும், யார் என்னை விட்டு தூர போனாலும் நான் ஆண்டவரிலே உறுதியா இருப்பேன். வாழ்க்கையில போராடுவேன். உண்மைக்காய், நீதிக்காய், நேர்மைக்காய், சமூகத்துக்காய் நிற்பேன். இவருடைய நலனுக்காய் நான் குரல் கொடுப்பேன். மற்றவர்கள் போல நான் அமைதியா சொல்ல மாட்டேன். நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு அல்ல, சமூகத்துக்காக நான் போய் நிற்பேன். ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நன்றி செலுத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கிற கேளுங்க. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார். அஞ்சாதே திகையாதே. அஞ்சாதே திகையாதே என்ன அர்த்தம்? அப்படின்னா அச்சம் வரும், அச்சம் வரும். உன்னை திகைப்புக்குள்ளாக்குகிற சூழ்நிலைகள்லாம் வரும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மோசேயன் மூலமா, அஞ்சாதே திகையாதே. இயேசு அஞ்சல, திகையாமல் நின்றார். இஸ்ராயேல் மக்கள் அந்த தேசத்தை அடைந்தார்கள். திகையாதே, பயப்படாத. என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற கடவுளை பார். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை ஆசீர்வதித்த தேவன் உனக்குள்ள இருக்கிறார். எப்பேற்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் ஆண்டவருடைய வெற்றிக்கான பாதையில் அடிச்சல, அவர் உன்னை உறுதிப்படுத்தி விட்டார். நம்பணும். நம்ம ஆமென் சொல்லி கேளுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் உங்களை உறுதிப்படுத்தி விட்டார். எனவே நம்பிக்கிற பிள்ளைகள் வாழ்வார்கள்.
இயேசுவின் பெயரில் அபிஷேகமாக இருப்பீர்கள். எனவே தன் பணியை முடித்து விட்டு அந்த பணியை இயேசுவுக்கு தருகிற பொழுது இயேசுவுக்கு சொல்கிற இறுதி மொழிகள் அமுத மொழிகளாய் மோயிசனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார். எனவே அஞ்சாதே, திகையாதே, அவருக்கு முன்பாக சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துவார். எனவே இந்த சனிக்கிழமை முழுமையாய் அர்ப்பணித்து அப்பா நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறீங்களே, என்னை கைவிடாமல் இருக்கிறீர்களே, என்னை விட்டு விலகாமல் இருக்கிறீர்களே, எனவே நான் அச்சப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் தைரியமா இருப்பான், நான் நினைத்ததை அடைந்து விடுவேன் ராஜா, என்னை வழி நடத்துங்க அப்பா என்று சொல்லி போனேன். ஓ வல்லவரை நன்றி, ஓ நல்லவரை நன்றி. ஆண்டவரே துதிக்கிறேன் அப்பாவை நன்றி செலுத்துகிறேன். தாராளத்துல என்னவெல்லாம் பிள்ளைகள் கமெண்ட்ல அனுப்புகிறார்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் பார்த்து வைக்கிறேன். என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்காக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ராஜா, அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவே ஒவ்வொரு விண்ணப்பங்கள் உங்கள் பாதத்தில் வைத்து பிள்ளைகள் கேட்பதெல்லாம் பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. பிள்ளைகளோட விண்ணப்பங்களை எல்லாம் இயேசு உங்க மேல உள்ள நம்பிக்கையில ஆசீர்வாதமாய் அறுவடை செய்வார்களாக. இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஆண்டவர் உங்கள் பெயர்ல உங்கள் மீது உள்ள நம்பிக்கையில உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அவர் உங்களை தொடுகிறார், அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் அதிசயங்களை அற்புதங்களை காண்பீர்கள், நல்லதே நடக்கும் பிள்ளைகளை. எனவே ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் செல்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அச்சப்படாமல் திகையாமல் இருப்போம். வாழ்க்கையில் நாம் நினைத்ததை விட ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வோம். எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்குகிறேன். இந்த காணொலி யாருக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காணொலி பார்க்கிற பொழுது அவர்களுக்கு இந்த காணொலி பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தெரிஞ்சபத்துல என்னுடைய ஆராதனையில திருப்பள்ளிக்கு கொடுத்திருக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நல்லது நடக்கும். வல்லமையான இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். மகிழ்ச்சியாய் இருங்கள். இந்த நாளும் இனிய நாளே. நன்றி இறை உறவுகளே.